அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, நான் இன்னைக்கு கார்த்திகை மாதத்துக்கு நம்ம விளக்கேற்றுவோம் இல்லையா, நம்ம இந்த மாதிரி ஒரு மண் அகல் விளக்கில் ஏற்றுவோம். இல்லை கடையில் இதே மாதிரி டிசைனாக கலராக நல்லா விற்கிது, அந்த மாதிரி அகல் விளக்கு வாங்கி ஏற்றுவோம். பேசிக்காக நம்ம எல்லா பேரும் இந்த மண் அகல் விளக்கில் தான் ஏற்றுவோம். இப்போ அந்த அகல் விளக்கே நம்மளுக்கு பிடிச்சாப்புல அந்த கடையில் வாங்குகிற கலர்ஃபுல்லாக இருக்கிற அகல் விளக்கு மாதிரியே நம்மளே பெயிண்ட் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த அகல் விளக்கில் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற பெயிண்ட்டு ஃபுல்லாக அக்ரிலிக் பெயிண்ட்டு தான். இதில் ஃபஸ்ட்டு நான் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் நான் கொடுத்துக்கிறேன் எல்லா அகல் விளக்குக்கும். இப்போ நீங்கள் நான் போன வருஷம் வாங்கின விளக்கே இருக்கேன், நான் அதிலேயே பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு உணர வச்சுட்டு அடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டு மேலே தடவிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் நியான் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நியான் கலர் என்கிட்ட இருந்ததுனால நான் நியான் கலரில் நான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த கலரில் இந்த மாதிரி 4 கலர் இருந்துச்சு. நான் வாங்கின பாக்ஸில் இந்த மாதிரி 4 கலர் இருந்துச்சு. நீங்கள் நார்மலாக அக்ரிலிக் பெயிண்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரில் வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். நான் இப்போ இந்த அகல் விளக்கில் சிம்பிளான டிசைன் தான் கொடுத்துருக்குறேன். இது எல்லா பேரும் ஈஸியாக வர டிசைன் கொடுக்கலாம், ரொம்ப கஷ்டமான டிசைன்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடியும் நான் அகல் விளக்கு நிறைய பெயிண்ட் பண்ணுற வீடியோ போட்டிருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் 4 கலர்லேயும் 4 அகல் விளக்குக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து நடுவில் இந்த அகல் விளக்கில் நடுவில் கொஞ்சம் ஒரு பூ மாதிரி டிசைன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் எடுத்து காமிக்கிறதுக்காக பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டு இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட்டை வச்சு சும்மா கையிலே எடுத்து லைட்டாக தடவினாலே அந்த பூ எடுத்து காமிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ ரெட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டை எடுத்து சும்மா குட்டி டாட்டாக வைக்கிறேன், அவ்வளோதான். ஒரு சிம்பிளான டிசைன் தான் நான் கொடுத்துருக்குறேன். நம்ம வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கலரில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அது காஞ்ச பிறகு திருப்பி நம்மளுக்கு பிடிச்சாப்புல ஒரு கலர்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நம்மளுக்கு பிடிச்சாப்புல டிசைன் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுவும் நம்மளுக்கு பிடிச்சாப்புல பண்ணலாம், மனசுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக உள்ளே கொடுக்குற டிசைனில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கலாம். நான் சிம்பிளாக ரெட் கலர் ஒயிட் கலர் பெயிண்ட்டை வச்சு உள்ளே இந்த மாதிரி நான் டாட் கொடுத்துக்கிறேன். அடுத்து டெக்கர் வார்னிஷ், மேட் டெக்கர் வார்னிஷை வச்சு நான் வார்னிஷ் பண்ணிக்கிறேன். இது நம்ம அடித்த பெயிண்ட்டையும் நம்ம அடித்த டிசைனையும் சேஃபாக வச்சுக்கிறோம். நம்ம இதுக்கு பிறகு விளக்கேற்றி முடித்த பிறகு திருப்பி இதை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம பண்ணும்போது இந்த பெயிண்ட் அலையாமல் சேஃபாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.